இடோரிஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹேர் பேக் தான் போட போறோம். என்ன ஹேர் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹென்னா ஹேர் பேக் தான் போட போறோம். எனக்கு அங்க இங்க கிரே ஹேர் இருக்கும். ஸோ அதுக்காகவும் அண்ட் நல்லா ஷைனிங்காக ஹேர் நல்லா ஹெல்த்தியாக பிளாக்காக வர்றதுக்காகவுமே நான் இந்த ஹேர் பேக்கை அட்லீஸ்ட் மந்த்லி ட்வைஸ் கம்பல்சரி போட்டுருவேன். பிகாஸ் இதோட லாங் ஸ்டே வந்து நமக்கு வந்து 15 டேஸ் வரைக்கும் ஸ்டே ஆகும். அதனால தான் மந்த்லி ட்வைஸ் போடுறேன். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம சிக் எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து சிக்க எடுத்து நான் உடச்சி வச்சுட்டேன். இது வந்து நாள் நைட்டே நான் ஊற வச்சு வச்சுட்டேன். ஸோ அதோட கலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலராக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மருதாணி பவுடர், வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், கர்ட் ஆட் பண்ணியிருக்கேன், அவுரி பொடி ஆட் பண்ணியிருக்கேன், 2 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே நாள் நைட்டே நான் ஊற வச்சு வச்சுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செப்பரேட்டாக ஹேரை வந்து பிரிச்சுட்டு, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக அந்த வகுடு ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா சிங்கிள் ஸ்ட்ரிப்ஸாக எடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பார்ட்டிஷனாக எடுத்து நிறையவா எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஃபுல் லென்த்துக்குமே ஹேரில் ஸ்கேல்ஃபில் மட்டும் அப்ளை பண்ணாமல் ஃபுல் லென்த்து ஹேர்லேயுமே அப்ளை பண்ணணும். எந்த கேப்பையுமே எந்த ஒரு இடத்தையுமே விடாதீங்க. நான் அப்ளை பண்ணுற மாதிரி எக்ஸாக்டாக அப்ளை பண்ணுங்கள். அண்ட் இதை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு வேஸ்ட்டு டிஷர்ட், நீங்கள் வந்து ரொம்ப இந்த டிஷர்ட்டை யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற டிஷர்ட்டாக பார்த்து போட்டுக்கோங்க. பிகாஸ் இந்த ஸ்டெயின் வந்து ட்ரெஸ்ஸில் பட்டுதுன்னா போகவே போகாது. நீங்கள் எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலுமே இந்த ஸ்டெயின் போகாது. அதனால் ஒரு ஓல்டு டிஷர்ட்டாக வியர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் அப்ளை பண்ண இந்த மாதிரி வந்து கொண்ட மாதிரி போட்டுக்கோங்க. இது போட்டிங்கன்னா இந்த பன்னில் அப்படியே ஸ்டிஃபாக நிற்கும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் ஹேர் எடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல் லென்த்துமே இது மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணும் போது மேக்ஸிமம் வகுடை எடுத்து கேப்பெல்லாம் ஃபில் பண்ண பாருங்கள். ஏன்னா நம்மளோட ரூட்லேருந்து டெயில் வரைக்குமே நமக்கு வந்து ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகணும், ஹேரோட கலர் சேஞ்ச் ஆகணும். அப்படின்னா நான் அப்ளை பண்ணுற என்ன ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறனோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேர் ரூட்லலாம் வந்து கிரே ஹேராக இருக்குன்னா கண்டிப்பாக இது க்யூர் ஆகும். ஓகேங்களா? அண்ட் இது வந்து மேக்ஸிமம் சில பேருக்குலாம் வந்து 30 டேஸ் வரைக்குமே ஸ்ட்ரெயின் ஆகும். எனக்கு வந்து 20 டேஸ் மோர் தென் தட் ஸ்ட்ரெயின் ஆகும். பட் நானும் மந்த்லி ட்வைஸ் ட்ரை பண்ணுவேன். பிகாஸ் ஹேரோட க்ரோத்துக்குமே இது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து நான் வந்து சில்வர் பவுலில் வச்சுருக்கேன். இரும்பு பாத்திரம் இருக்கும். சில பேர்லாம் வந்து இரும்பு பாத்திரத்தில் தான் வந்து ஹென்னா ப்ரிப்பேர் பண்ணுவாங்களே. ஸோ நானுமே இரும்பு பாத்திரம் வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் அதில் பண்ணுவேன். உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டணுங்கிறதுக்காக நான் ஒரு சில்வர் பவுலில் வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஃபுல் ஹேருக்குமே அப்ளை பண்ணிவிட்டு மோர் தென் 30 to 40 மினிட்ஸ் இது வந்து நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைடு ஃபுல்லாகவே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள்.
லாஸ்ட் ஸ்டாண்டு. ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஹேர் வந்து ரொம்ப எனக்கு தின்னாக இருக்கும். பட் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் லாங்காக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரூட்லேருந்து எட்ஜ் வரைக்கும் நான் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணுறத பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணி வச்சுடுங்க. ஒரு சில பேர்லாம் 2 hours கூட ஹேர்லேயே வச்சுருப்பாங்க. பட் நம்ம வந்து 40 minutes தான் வைக்க போகிறோம். எனக்கு இந்த பண்ணும் போதே எவ்வளோ ஹேர் ஃபால் ஆயிருக்குன்னு பாருங்கள். இது மீடியம் தான். இதை விட ஜாஸ்தியாக எனக்கு ஆகும். இது ட்ரை பண்ண ஆரம்பிச்சப்போ தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பேலன்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாகவே ஹேரில் அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் இதை அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கையில் ஸ்டெயின் ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக க்ளவுஸ் போட்டுக்கோங்க. நான் அன்றைக்கி க்ளவுஸ் வியர் பண்ணலை. ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். என் கையில் அவ்வளோ ஸ்டெயின் ஆகிருக்கும். மருதாணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும். ஸோ இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஒரு சின்ன கேப் கூட விடாமல் நான் எல்லா இடத்துலையுமே நான் வந்து மெஹந்தி அப்ளை பண்ணியிருப்பேன். இந்த ஹென்னா வந்து நமக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணும். ஹேர் க்ரோத்துக்கு நல்லா பூஸ்டராக இருக்கும். அண்ட் ஹேர் ஷைனிங்காக வச்சுருக்கும். ஹேரை வந்து டெக்ஸ்சரை சேஞ்ச் பண்ணாமல் நம்ம நேச்சுரல் ஹேராக இருக்க விடும். இந்த நிறைய பேர் வந்து ஹீட்லாம் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி பயங்கர ஹேர் டேமேஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் ரீடைன் பண்ணி நம்மளோட ஹேரை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே நான் ஹெனாஸ் எல்லாத்தையுமே நான் மேக்ஸிமம் எவ்வளோ ஹேரில் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கே தெரியும். நல்லா ஃபுல்லாக ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஸோ நான் இப்போ போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு என் ஹேண்டு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பயங்கரமாக ஸ்ட்ரெயின் ஆகிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ரெயின் வந்து நம்ம இப்போ ஹேர்லேயுமே நல்லா ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ இந்த கலர் வந்து நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அட்லீஸ்ட் மினிமம் வந்து 20 to 40 minutes வரைக்கும் வச்சுருப்பேன். உங்களுக்கு சைனஸ் இஷ்யூஸ் எந்த ஒரு கோல்டு இஷ்யூஸுமே இல்லை அப்படின்னா நீங்கள் 2 hours கூட இந்த ஸ்டெயின் பண்ண விடுங்க. நான் ஆல்மோஸ்ட் 40 minutes கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கையில் வந்து ஸ்டெயின் போயிருக்கோன்னு நினச்சேன். வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தா ஸ்டெயினே போகல. எங்கே பார்த்தாலும் கை ஃபுல்லாகவே எனக்கு செவந்திருக்கு. ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. டிஷர்ட்லாம் பயங்கரமாக அந்த கரை பட்டிருக்கு. இது ஓல்டு டிஷர்ட்டுங்கிறனால நோ இஷ்யூஸ். நீங்கள் எப்போதுமே வந்து இந்த மாதிரி ஹேர் பேக்லாம் போடுற மாதிரி இருந்தால் ஓல்டு டிஷர்ட் வியர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா இடத்தையுமே நான் வந்து அப்ளை பண்ணியிருந்தது காமிச்சேன். அண்ட் ஆஃப்டர் 40 minutesக்கு அப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஹேர் இப்படி தான் இருக்குது. ஸோ நல்லா பிளாக் அண்ட் ஷைனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பயங்கரமாக இருக்குல்ல. நான் அதே டிஷர்ட் தான் திரும்ப போட்டிருக்கேன். இதுக்காகனா நான் வீடியோக்காக காட்டணுங்கிறதுக்காக நான் அதே டிஷர்ட் வேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ இந்த மாதிரி ஏதாவது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் என்ன ட்ரை பண்ணலாம், என்ன சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணலாம், ஸோ ரிவ்யூ போடலாமா, பியூட்டி வீடியோஸ் போடலாமா, இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் போடலாமா, எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து ஐடியாஸ் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓவரால் நம்மளோட ஹேர் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சமாக பேல்னஸ் இருக்குது. ஸோ அதையுமே நான் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஹேர் க்ரோத்துக்கான டிப்ஸ் நான் சீக்கிரமாக கொடுக்குறேன் உங்களுக்கு. என்னோடய ஹேர் க்ரோத் ஆகுதா இல்லையாங்கிறத டிப்ஸும் உங்களுக்கு நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கர்மா பிரின்சஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Tata, love you all. Take care.